வயநாடு மாவட்டம் சூரல்மலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கி கேட்கலாம். ராஜ்குமாரின் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வயநாடு நிலச்சரிவு பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். தற்பொழுது வயநாடு நிலச்சரிவினுடைய முக்கிய பகுதியாக இருந்த சூரல்மலைக்கு பிரதமர் சென்றிருக்கின்றார். முன்னதாக ஹெலிகாப்டர் மூலமாக சூரல்மலை உள்ளிட்ட கிராமங்களை எல்லாம் பார்த்தறிந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் நடந்து சென்று அங்கு பார்வையிட்டு வருகின்றார். வயநாடு மாவட்டம் சூரல்மலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஆய்வில் பிரதமரோடு இணைந்து மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். முன்னதாக புகைப்படங்கள் மூலமாக சுற்றி காண்பிக்கப்பட்டது. ஹெலிகாப்டர் மூலமாக நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முந்தைய பகுதிகள், அதாவது எங்கிருந்து நிலச்சரிவு தொடங்கி இருந்தது, அந்த ஆற்றினுடைய வெள்ளப்போக்கு எவ்வாறு இருந்தது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் பார்த்தறிவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலமாக அந்த பகுதியை சுற்றி வலம் வந்தார். அப்போது அந்த மலைப்பாங்கான இடங்களில் இருந்து உருவாகக்கூடிய காட்டாற்று வெள்ளம் அடித்து கொண்டு பாய்ந்து சென்ற பகுதிகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பிரதமர் விமானத்தின் மூலமாக பறந்து சென்று பார்வையிட்டிருந்தார். தற்போது நடந்து சென்று சூரல்மலை பகுதியில் ஆய்வு மேற்கொள்கின்றார். தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அங்கு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்திருக்கின்றார். அங்கு அமைக்கப்பட்ட பாலங்கள் உள்ளிட்டவற்றையும் பிரதமர் பார்த்தறிந்திருக்கின்றார். அங்கு பணியில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள், மத்திய பேரிடர் மேலாண்மை குழுவினுடைய அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சூரல்மலை, முண்டக்கை, மேப்பாடி உள்ளிட்ட கிராமங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு பாதிப்பு விவரங்களை கூறி வருகின்றார்கள். பிரதமர் நடந்து செல்லக்கூடிய அந்த வழிகள் முழுவதுமாகவே பாறைகள் நிரம்பி இருக்க பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த பாறைகள் அனைத்துமே மலைகளில் இருந்து கீழே அடித்து வரப்பட்டது. நிலச்சரிவின் பொழுது காட்டாற்று பெருவெள்ளத்தோடு சேர்ந்து ஊர் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வந்து விழுந்த பாறைகளாக அவை இருக்கின்றன. அவற்றையும் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பார்த்தறிந்து வருகின்றார். கேரள அரசு துறை அதிகாரிகள் பிரதமரோடு இணைந்து சென்று தற்போது அந்த பாதிப்பு நிலவரங்களை பிரதமருக்கு எடுத்துக் கூறி வருகின்றார்கள். ராணுவ பணியாளர்கள், ராணுவத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்களும் பிரதமரோடு சென்று பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை தற்போது சுற்றி காண்பித்து வருகின்றார்கள். சூரல்மலை, முண்டகை, மேப்பாடி உள்ளிட்ட கிராமங்களில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு பாதிப்பு காரணமாக 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த இழப்பீடு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்பதற்கான விவரங்கள் இன்னும் முழுமையாக அந்த மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நிலவரங்கள் தெரிய வராத நிலையில் 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்க காரணமாக இருந்த நிலச்சரிவு அபாயம் குறித்து தற்பொழுது அங்கு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். முன்கூட்டியே எடுக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகள், அது மட்டுமல்லாமல் பாதிப்பிற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட அந்த சூரல்மலை, முண்டகை கிராம மக்கள் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான விவரங்களும் பிரதமருக்கு தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. புகைப்படங்கள் மூலமாக பார்த்தறிந்த பிரதமர் அதன் பிறகு ஹெலிகாப்டர் மூலமாக வானில் பறந்து சென்று அந்த பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பு நிலவரங்களை பார்த்தறிந்தார். மலைகளை சுற்றி வலம் வந்து எந்த பகுதியில் நிலச்சரிவு தொடங்கி இருந்தது, நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த பகுதி கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு நிலச்சரிவினுடைய தாக்கம் இருந்தது. அவற்றையெல்லாம் பிரதமர் ஹெலிகாப்டர் மூலமாக சென்று பார்வையிட்டு அறிந்தார். அதன் பிறகு தற்பொழுது இந்த பாதிப்பினுடைய மைய புள்ளியாக இருந்த சூரல்மலை கிராமத்திற்கு பிரதமர் வருகை தந்திருக்கின்றார். அங்கு நடந்து சென்று அந்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு, நிலச்சரிவு பாதிப்பு உள்ளிட்டவற்றால் ஏற்பட்ட அந்த சோகமான சூழலை அதிகாரிகள் பிரதமருக்கு எடுத்துக் கூறி வருகின்றார்கள். குறிப்பாக அந்த பாதை எவ்வளவு மீட்டர் தூரம் இருந்தது நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்பாக, நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு அந்த பகுதியில் இருந்த வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு தற்பொழுது அந்த பகுதி முழுவதுமாக பாறைகள் நிரம்பி காட்சி தரக்கூடிய சூழலில் அவற்றையெல்லாம் பிரதமர் பார்த்தறிந்து வருகின்றார்.